வணக்கம், ஜெயம் அக்கவுண்ட்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ்ல டிஸ்கவுண்ட் வந்தால் எப்படி அப்படின்னு பார்க்கணும். அது கேஷ் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம், அல்லது கிரெடிட் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம். இதே சிம்டம்ஸ் நமக்கு சேல்ஸ்லயும் இருக்கும். சேல்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அது கேஷ் சேல்ஸாகவும் இருக்கலாம், கிரெடிட் சேல்ஸாகவும் இருக்கலாம். எந்த சேல்ஸா இருந்தாலும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத வந்தால் நம்ம எப்படி அதை அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அதுல அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணும் அப்படிங்கறது பார்க்க போறோம். அது கேஷ் பர்ச்சேஸா இருக்கலாம், கிரெடிட் பர்ச்சேஸா இருக்கலாம், அல்லது பேங்க் மூலம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். எதுல பண்ணாலும் நம்ம டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சரி, இந்த டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்கு, ட்ரெட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா பணமா கொடுத்தா கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். அதே இது ட்ரெட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா நமக்கு 4 வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ, 4 சோப்பு வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீ அப்படின்னா அது ட்ரெட் டிஸ்கவுண்ட். 400 ரூபாய் நீங்க 400 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா 10 ரூபாய் லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் லெஸ் பண்ற அமௌண்ட் அந்த 10 ரூபாய் இருக்குல்ல, அது கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். பொருளுக்கு பொருளாக கொடுத்தால் அது ட்ரெட் டிஸ்கவுண்ட், கேஷுக்கு கேஷாக கொடுத்தால் அல்லது பொருளுக்கு கேஷ் கொடுத்தால் அது கேஷ் டிஸ்கவுண்ட். இது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. டிஸ்கவுண்ட் எடுத்துட்டோம்னா 2 டிஸ்கவுண்டா பிரிக்கலாம். கேஷ் டிஸ்கவுண்ட், ட்ரெட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. ட்ரெட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்டிங்குள்ளார வராது. அதே இது கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ்குள்ளார வரும். இதை நம்ம எப்படி டேலில போடணுங்கும் போது அதுல தனியா நம்ம பார்ப்போம். இப்போதைய பொறுத்த வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் எப்படி அக்கௌண்ட்ஸ்குள்ளார கொண்டு வர்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எந்த சிச்சுவேஷன்ல நடக்கும் அப்படின்னா, நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க அமௌண்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அல்லது இவ்வளவு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அது கேஷ் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம் அல்லது கிரெடிட் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம். சோ அது மாதிரி ஒண்ணு நடந்தால் எப்படி நம்ம அதை அக்கௌண்ட்ஸ்க்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். அதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? குட்ஸ் பர்ச்சேஸ், goods purchased rupees 40,000 and discount received rupees 3,000 and account settled அக்கௌண்ட் செட்டில்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கேஷ் பர்ச்சேஸ் தான். ஏன் கேஷ் பர்ச்சேஸ்? இந்த இடத்துல ஒரு ஆளோட பேர் வரல, அப்படிங்கறதுனால இது கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கறத ஃபைனல் பண்ணிடலாம். சோ இதுல நமக்கு டவுட்டே கிடையாது. சோ இப்ப பர்ச்சேஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. குட்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கறத இங்க பர்ச்சேஸ் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஒரு ஆளோட பேர் வரல, அப்ப கேஷ் அப்படிங்கிறது இம்ப்ளிசிட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம இங்க எடுத்துக்க போறோம். இந்த இடத்துல இந்த கேஷ் அப்படிங்கிறது இம்ப்ளிசிட்டியா இருக்கு. இது கேஷ். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. டிஸ்கவுண்ட் அப்படின்னா 2 டிஸ்கவுண்ட் பார்த்தோம். என்ன டிஸ்கவுண்ட்? கேஷ் டிஸ்கவுண்ட், ட்ரெட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படின்னு இருக்கு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ்க்கு வரும். டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படிங்கிறது சேல்ஸ்க்கு வரும். சோ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கவுண்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். இதே டிஸ்கவுண்ட் அலௌடா இருந்தாலும் அது நாமினல் அக்கவுண்ட் தான். ஓகேவா? இப்ப இந்த இதை பொறுத்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கவுண்ட், கேஷ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கவுண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கவுண்ட். சோ இதுல 2 ரியல் ஒரு நாமினல் வந்திருக்கு. சோ இது ஒரு காம்பவுண்ட் என்ட்ரியா தான் போட முடியும். இது எப்படி போட போறோம்? ரியல் அப்படின்னு சொல்லிட்டோம். ரியல் அக்கவுண்ட் டெபிட் ரூல், கிரெடிட் ரூல் என்ன அப்படின்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன் டெபிட் பண்ணணும், வாட் கோஸ் அவுட் கிரெடிட் பண்ணணும். இதுதான் ரியல் அக்கவுண்ட் ரூல். நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். டெபிட் பண்ணணும். கிரெடிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் கிரெடிட் பண்ணணும். ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கறத கிரெடிட் பண்ணணும். இதுதான் டெபிட் கிரெடிட் ரூல். எதுக்கு? நாமினல் அக்கவுண்ட்டுக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? குட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறது வரும். எது கம்ஸ் இன்? பர்ச்சேஸ் கம்ஸ் இன்.
எப்படி பர்ச்சேஸ்? சரக்கு உள்ள வருது, விக்கிறதுல சரக்கு உள்ள வருது, அப்ப பர்ச்சேஸ் கம்ஸ் இன், அதனால அதை டெபிட் பண்றோம். சரி, கேஷ் அப்படிங்கிறதுக்கும் இதே ரூல் தான். ஏன் கேஷ் இருக்கிறது இதே ரூல்? அது ஒரு ரியல் அக்கௌண்ட். இந்த ரியல் அக்கௌண்ட்ல கேஷ் இஸ் கோஸ் அவுட். ஓகேவா? பர்ச்சேஸ் கம்ஸ் இன், கேஷ் இஸ் கோஸ் அவுட். சரக்கு வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது கேஷ் அக்கௌண்ட் வருது. கேஷ் அக்கௌண்ட்ல பணம் வெளில போகுது, அதனால இதை கிரெடிட் பண்ணணும். எதை கிரெடிட் பண்ணணும்? கேஷ் அப்படிங்கறத கிரெடிட் பண்றோம். அடுத்து நாமினல் அக்கௌண்ட் இந்த இடத்துல வருது. இந்த நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்ப இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்பனா இது ஒரு நமக்கு ஒரு இன்கம், நமக்கு ஒரு வருமானம். அப்ப என்ன பண்ணும்? அப்ப எதுல வரும்? கிரெடிட் தான் வரும். எது கிரெடிட்ல வரும்? இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது இன்கம்ல வரும். இன்கம்ல வரதுனால அதை கிரெடிட் பண்ணணும். எதை கிரெடிட் பண்ணணும்? இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கறத நம்ம கிரெடிட் பண்ணணும். ஏன் அதை கிரெடிட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு கெயின் நமக்கு, அது ஒரு இன்கம் நமக்கு. எதனால இந்த இன்கம் கிடைச்சது? இந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால நமக்கு அது கிடைச்சது. அதனால இதை நம்ம கிரெடிட் பண்றோம். இப்ப டெபிட் ரூல் கிரெடிட் ரூல் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஜேர்னல் என்ட்ரியை எப்படி போட போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம்? வாட் கம்ஸ் இன், பர்ச்சேஸ் கம்ஸ் இன், அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளவு அமௌண்ட்? 40,000. 40,000க்கு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம சம் போடுறதுக்காக தெரிஞ்சுக்கிறோம். ஆனா கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது 40,000 இருக்கக்கூடாது. கேஷ் பர்ச்சேஸ்ங்கிறது எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னா 10,000 மேல போனுச்சுன்னா அது கேஷ் ஆர் பேங்காக தான் இருக்கும். 40,000 அப்படிங்கிறதுனால அது கேஷ் பர்ச்சேஸா இருக்க முடியாது. அது என்ன பர்ச்சேஸா இருக்க முடியும் அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷனா தான் இருக்க முடியும். அதாவது செக் அல்லது டிடி தான் கொடுக்க முடியும், அது கேஷ் கொடுக்க கூடாது. சரி, இருந்தாலும் நம்ம ஏன் போடுறோம்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அது போடுறோம். ஓகேவா? சரி, அடுத்தது டு கேஷ் எவ்வளவு அப்படின்னா 37,000. சரி, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது 3,000. டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3,000. எப்படி இந்த 37,000 வந்தது அப்படின்னா இங்க சொல்லிருக்கோம் நம்ம. அதாவது மொத்தம் 40,000 வாங்கிருக்கோம், டிஸ்கவுண்ட் 3,000 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப 3,000 போக மீதி உள்ளது 37,000. டைரக்டா நம்ம கேஷ் அப்படிங்கிறது 37,000 எப்படி போட்டோம் அப்படின்னா இந்த 40,000 இருந்து 3,000 போயிடுச்சு, மீதி உள்ளது 37,000. ஸோ இந்த 37,000 தான் கேஷ் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிறது 3,000, 40,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நமக்கு 3,000 டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் இப்ப எழுத போறோம் நரேஷன்ல. பீயிங் cash purchase and discount received அப்படின்னு ஒரு நரேஷன். ஸோ இப்போ இந்த என்ட்ரியில உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். குட்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட், இல்ல கேஷ்ங்கிறது இம்ப்ளிசிட்டியா இருக்கு. கேஷ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட்ல எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த நாமினல் அக்கௌண்ட்ல ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸ் டெபிட் பண்றோம், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் கிரெடிட் பண்றோம். ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஏன் அது ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல கொண்டு போறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கெயின். அதனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்கம், அதனால அதை கிரெடிட் பண்றோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்கம், அதனால அதை கிரெடிட் பண்றோம். கேஷ் இஸ் கோஸ் அவுட், அதனால இந்த 37,000 கிரெடிட் பண்றோம். ஏன் கிரெடிட் பண்றோம்? கோஸ் அவுட், கேஷ்ங்கிறது கோஸ் அவுட், அதனால அதை கிரெடிட் பண்றோம். அடுத்து பர்ச்சேஸ் 40,000. பர்ச்சேஸ்ங்கிறது எப்படி 40,000? இங்க குட்ஸ் பர்ச்சேஸ் ரூபீஸ் 40,000. அங்க மொத்தமா எவ்வளவு? 40,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இதுல 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போயிடுச்சு, மீதி உள்ள 37,000 நம்ம தரோம். இதுதான் இந்த என்ட்ரியை பொறுத்தவரைக்கும். இதுல காம்பவுண்ட் என்ட்ரி, ஒரு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இது ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி. இந்த காம்பவுண்ட் என்ட்ரி நம்ம எப்போதும் நம்ம காம்பவுண்ட் என்ட்ரியில எப்படி இது ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பார்ஷியல் கிரெடிட் பார்ஷியல் கேஷா இருக்கும். ஆனா இதுல கேஷ் தான், ஃபுல்லா கேஷ் தான், ஆனா இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது வரைக்கும் போட்டதுல இருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. ஓகேவா? அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம ஒவ்வொன்றா நம்ம இது மாதிரி தெரிஞ்சுக்க போறோம். சின்ன சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்மளோட சேனலுக்கு எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த லாஸ்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஏன் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது தெரியாம போயிடும், ஏன் கிரெடிட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாம போயிடும். ஸோ அதனால நம்ம என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம
இன்ச் பை இன்ச்சா நீங்க பார்க்கணும். அப்பதான் வந்து டவுட்டே இருக்காது உங்களுக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் புரியும். குட்ஸ் பர்ச்சேஸ் ரூபீஸ் 40,000, டிஸ்கவுண்ட் ரிசிப்ட் 30,000 அண்ட் அக்கௌண்ட் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அக்கௌண்ட் செட்டில் இந்த 37,000 இன்னொரு காரணம் என்ன பார்த்தோம்னா, அக்கௌண்ட் செட்டில் அவங்க பணத்தை முழுசா கொடுத்து முடிச்சிட்டோம். பணத்தை முழுசா கொடுத்து முடிச்சதுனாலதான் நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த இதுல பர்ச்சேஸுங்கிறது கம்ஸின், அதனால பர்ச்சேஸ் டெபிட் பண்றோம். கேஷுங்கிறத கிரெடிட் பண்றோம். ஏன் கேஷை கிரெடிட் பண்றோம்? வாட் கோஸ் அவுட், கேஷ் இஸ் கோஸ் அவுட். அதனால கேஷை கிரெடிட் பண்றோம். 37,000. ஏன் 37,000 ஃபுல் அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா, அவங்க அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம், அந்த 3,000 பணத்தை கொடுத்து அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செட்டில்டு அமௌண்ட் அப்படிங்கிறத இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. இது கேஷ் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு, இதுல இதை பார்க்க போறோம். அடுத்து இன்னொரு இந்த பர்ச்சேஸ்லயே இன்னொரு ஆங்கிள் அடுத்து பார்க்க போறோம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல. ஓகேவா? இதுல எந்த டவுட்டும் இருக்காது, சிம்பிளா இருக்கும். ஸோ யாரும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அது இல்லாம டெலிகிராம்ஸுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலயும் உங்களை டவுட்டை கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.